ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூர் மார்க்கெட்டோட இந்த வார நிலவரமும் அதே மாதிரி பல்லாவரம் சந்தையில் ஈவினிங்கில் எப்படி ஷாப்பிங் பண்ண முடிஞ்சதுன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் இந்த கேசியோவோட ஒரு கீபோர்டு தான், பியானோ. இது பார்க்குறதுக்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி காம்பேக்ட் ஷேப்லேயும் ப்ளஸ் ஒரு ப்ரீமியம் டைப்பாகவும் இருந்தது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த சைடில் உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் தான், அந்த பிளாக் கலரில் கவர் தெரியுது பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு கேட்ரேஜ் மாதிரியே இருக்குது. ஸோ இதில் தான் சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க போல், இல்லை ரெக்கார்டட் சாங்ஸ் ஆல்ரெடி இருக்கும் போல், அதை ப்ளே பண்ணி அப்படியே நம்ம கீபோர்டு வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு இந்த சோனி வாக்மேனில் வர ஒரு பேட்ரி கம்பார்ட்மெண்ட் மாதிரியே இருந்தது. இந்த சில சோனி வாக்மேனில் இந்த மாதிரி ஃப்ளாட் பேட்ரி போடுற மாதிரி வரும். ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது இதில் வேர்ல்டு சாங்ஸ் அதுன்னு போட்டிருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ரெக்கார்டட் சாங்ஸ் இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம கேட்ரேஜ் மாதிரி மாட்டிட்டு இதில் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதுக்கேற்ற மாதிரி டியூன் கம்போஸ் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பார்க்குறது, காம்பேக்டாகவும் இருந்தது, க்யூட்டாகவும் இருந்தது. அண்டு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பேர்ஸ் பார்க்குறீங்கன்னா கூட இருந்தது. இது புது ஸ்பீக்கர்ஸாகவே இருந்தது. 4 ohms தான், பட் 80 watts RMS சப்போர்ட்டோடு இருந்தது. பிராண்ட் என்னன்னு தெரியல, நல்ல பிராண்டான்ட்டு, பட் புது ஸ்பீக்கர்ஸாகவே பார்க்க முடிஞ்சது. அண்டு ரேடியோஸ் எல்லாம் பாருங்களேன், சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து டிஃப்ரெண்ட் சைஸு, லேட்டஸ்ட் மாடல் அண்டு விண்டேஜ் மாடல் ரேடியோஸும் இருந்தது. ஸோ இது பாருங்கள், விண்டேஜ் மாடல் நேஷ்னல் பேனசோனிக். இது ஆல்ரெடி கூட பார்த்துருப்போம், பக்கா சில்வர் மாடலாக இருக்கும். அண்ட் இது கூட கொஞ்சம் பாப்புலர். இது தான், மேலே ஒரு டயல் இருக்கும், கீழே ஒரு டயல் இருக்கும், டியூனர் டயல். மேலே டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சூப்பர் பாப்புலர் மாடல் தான் இது. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், இது ரேடியோ தான் நினைக்கிறேன், ப்ளூடூத் சப்போர்ட்டோடு இருக்கலாம். ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி மேங்கோ ஷேப்பில் இருந்தது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் சப்போர்ட்டோடு இருந்ததுங்க. இதில் ஆக்ஸ் இன்புட்டும் கொடுக்கலாம், ஹெட்ஃபோன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பரவாயில்ல, இது மாதிரி காம்பேக்ட் இதிலே ஒரு 2 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஐட்டம் பாருங்களேன், இது ஒரு வைரஸ் ஹண்டர்னு போட்டிருந்தது. கில்ஸ் COVID-19 வைரஸாக. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பாப்புலராக இருந்திருக்க வாய்ப்பு. இது என்னடா இது டிவைஸு எப்படி ஒர்க் ஆகுன்றது செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு புது பாக்ஸ் மாதிரியே இருந்தது. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே தான் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா, இது பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு டியூப்பில் என்னமோ இருக்குது. சரி, என்னடா இதுவே வைரஸாக இருக்கும் போலன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒன்றும் தொடாமல் மூடி வச்சுட்டேன் நான். டேஞ்சரஸ் தான். பட் இந்த மாதிரி ஐட்டங்களும் சேல் ஆகிட்டு இருந்திருக்கு பாருங்களேன் ஒரு காலத்தில். அண்டு விஆர் ஹெட்செட் ஒன்று பார்க்க முடிஞ்சது, லெனோவோடது, வித் டே ட்ரீம் சப்போர்ட்டோட ஸ்டாண்டலோன். இது தான். ஸோ அதிலே நம்ம கேம்ஸ் இதெல்லாம் லோட் பண்ணி அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அடிஷ்னல் ஃபோன் இதெல்லாம் தேவைப்படாது. பக்கா ப்ரீமியம் ஐட்டம். இது சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது ஐ திங்க் 3000 ஏதோ ப்ரைஸ் கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் தெரிஞ்சு நெகோஷியேட் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேபிளர் பாருங்களேன், இது நோட்டு லாக் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நோட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்குன்ற கரன்சி நோட்ஸு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் கரன்சி நோட்ஸு எதுவும் ஸ்டேபிள் பண்ணுறதில்ல. மேபி இது திக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஹெவி இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டேபிள்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு நம்மளுக்கு ஒரு சோனியோட மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் ஒன்று கிடச்சிது. ஸோ இது நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். மேபி பெல்ட் எதாவது போயிருக்கோம், இதை செக் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீக் ஒரு சோனி ரேடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இது மாதிரி கிடைக்குமான்ட்டு. பட் இந்த வாரமும் இருந்தது அது. சரி பரவாயில்ல, இருக்கே சூப்பர், வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு 5 நிமிஷம் ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் சவுண்டு வராமல் போயிடும். சரி, அவரை கேட்டால் பேட்ரி தான் லூஸாக இருக்குன்னாரு. பட் பேட்ரி லூஸ் மாதிரி தெரியல, உள்ளே ஏதோ போர்ட்லேயே இஷ்யூ மாதிரி இருந்தது. சரி, அதனால் அது ரிஸ்க் எடுக்கலை. அண்டு சோனியோட ஸ்பீக்கர்ஸ் பாருங்களேன், ஸ்பீக்கர் சிஸ்டம் ஃபுல்லாக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டிலே இருந்தது. பட் இதெல்லாம் எடுத்து நம்ம ஹோம் தேட்டர் எதுக்குனா கூட செட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அண்டு மல்டிமீட்டர், கிளாம்ப் மீட்டர் பார்க்க முடிஞ்சது. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சூப்பர் குவாலிட்டியில் இருந்ததான்னு பார்த்தா நல்லா தொடச்சி வச்சுருந்துருக்காங்க போல். பின்னாடி ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. சரி, என்ன ரீசன் தெரியல. மேபி இது ஏதாவது இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்கா என்னான்ட்டு. பட் வித் பேக்கோடையே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த போஸ் ரிமோட் பாருங்களேன்,
செமையாக இருக்குது. ப்ரீமியம் ரிமோட்டு, லைஃப் ஸ்டைல்னு போட்டிருக்கு. அண்ட் இதில் ஃப்ரண்ட்லேயே வந்து டிஸ்பிளேலாம் வச்சுருக்கு. மேபி அந்த டைமர் சேனல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க போல். அண்ட் ஐபாட் நேனோ செகண்ட் ஜென்ரேஷன் பார்க்க முடிஞ்சுது. நல்லா பவுச்சோடே வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸ்க்ரீனில் மட்டும் ஏதோ வந்து அப்படியே ஒரு வாட்டர் லேயர் ஃபார்ம் ஆயிருந்த மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது இந்த ஐபாட் நேனோ. அண்ட் இந்த ரேடியோ வந்து நம்மளுக்கு இப்போ அடிக்கடி மாட்டுது. போன வாரம் வந்து நம்ம ரெட் கலர் மாடல் பார்த்தோம். இந்த வாரம் வந்து பிளாக் கலரில் இருந்தது. அதே டைப் தான். ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு பேட்ரி போட்டு நம்ம வந்து ஏஎம் மட்டும் கேட்கலாம் அதில். அண்ட் இந்த ஏசஸோட ஒரு மீடியா பிளேயர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இது வந்து உள்ள ஹார்ட் டிஸ்க் எதுவும் இருக்காது. நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள வீடியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பெரிய ஒன்றும் யூஸ் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ஃபோன்லேருந்தே கேஷ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அந்த டைமில் வந்துட்டு நம்ம இதில் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியோ இல்லை டேரெக்டாக ட்ரைவ் கனெக்ட் பண்ணியோ நம்ம அதுலேருந்து வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம் இதில். அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், நேஷ்னல் பேனசானிக்கோடது. நிஜமாவே செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. ஃப்ரண்ட்டில் அந்த டயலில் வேறு ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கே ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோபிக் ஆண்டனா மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரெட் போர்டு கனெக்டர் வந்து கனெக்டர் கேபிள்ஸும் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிரெட் போர்டில் வச்சு டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கனெக்டர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிரெட் போர்டுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். அண்ட் இந்த கார் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. டாய் கார், ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இது இந்த மே மாதம் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அதை பார்த்த உடனே. அண்டு ஒரு படா செட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து நிஜமாகவே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ப்ரைஸ் வந்து 3000 கோட் பண்ணாங்க. வித் விரும்மாண்டி கேசட்டோடு இருந்தது. சரி, அதை பார்த்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் செக் பண்ணி பார்த்தா ப்ரைஸ் வந்து 3000 குறைக்கவே முடியாதுன்ட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது யாராவது பார்த்து வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல கண்டிஷனாகவே இருந்தது செட்டு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. வித் ஆக்சிலரி இன் சப்போர்ட், ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. நேஷ்னல் பேனசானிக். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் வந்திருக்கு பாருங்களேன் அந்த டைமில். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. எந்த லிவர் எதுவுமே வந்து ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதில் வெறும் காஸ்மெட்டிக் இஷ்யூ மட்டும்தான். அண்ட் இது வந்து ஒரு கிளாக் ப்ளஸ் ரேடியோ சப்போர்ட் உள்ளது. ஸோ யூஸ்வலாக நிறைய இடத்துல பார்க்க முடியும் நம்ம இந்த மாதிரி கிளாக்கும் வித் ரேடியோ சப்போர்ட்டும் உள்ளது. அண்டு ஜான் பேரல், இது வந்து ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸான்றது தெரியல. பட் ஏன்னா பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீலே வரல, ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கர் கேட்டகரின்ற மாதிரி. பட் ரிமோட்லாம் பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த லோகோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக ஒரிஜினல் தானா இல்லை ஏதாவது டூப்ளிகேட்டான்ட்டு. பட் ஓகே, இது கண்டிஷன் வந்து பார்க்கும்போது ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் இது வந்து ஒரு டைமர் டிவைஸு. ஸோ ஒரு டைமில் வந்துட்டு இதை இந்த அவன் இல்லை ஏதாவது ஒரு குக்கிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த டைமர் யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் டைமர் தான். இதை அப்படியே செட் பண்ணி வச்சுட்டா முடியும் போது பெல் அடிக்கும். பட் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தெரியல. அண்டு 2 க்யூட் ரேடியோஸ் பார்க்க முடிஞ்சுது. ஃபிலிப்ஸோட டைகர் பிராண்டு, ஐடென்டிக்கல் ட்விட்ஸ் மாதிரியே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு பேனசானிக்கோட ஒரு பாக்கெட் ரேடியோ. இது வந்து நம்ம அந்த டைமில் செக் பண்ண முடியல பேட்ரி போட்டு. மேபி ஒர்க் ஆகலாம், இல்லாட்டி டேமேஜ்டு இதாக கூட இருக்கலாம். ஸோ 2 ஐஃபோன் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஒன்று வந்து ஐஃபோன் 5S நினைக்கிறேன். ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்தது. பேக் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு டேமேஜ் இருந்த மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது ஐஃபோன் 5S. அண்ட் ஐஃபோன் 6 வந்து பார்க்க முடிஞ்சது. இதுலேயும் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மட்டும் டேமேஜ் ஆகிருந்தது. பட் அதர்வைஸ் வந்து ஃபுல் லுக்கே சூப்பராக இருந்தது. அண்ட் அமேசானோட கிண்டில், இந்த இபுக் ரீடர் மாதிரி. ஸோ இங்க் டெக்னாலஜி உள்ளது. ஸோ பேட்ரி டவுனுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது. அண்ட் இந்த இது பாருங்களேன், MS சுப்புலக்ஷ்மியோட கேசட். இது 3 கேசட் வந்து ஒரு சிங்கிள் பேக்கில் வச்சுருந்தாங்க. இது ஏதோ லைவ் கான்சர்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண கேசட் மாதிரி போட்டிருந்தது அதில். பட் பரவாயில்ல, இந்த மாதிரி
3 கேசட் 4 கேசட் பேக்கேஜ் எல்லாம் பேக் பார்க்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. கால்ஃப் பேட் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. எப்படியும் ஒரு 6 பீஸாவது இருந்தது. வெறும் பேட் மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த ஆக்சசரிஸும் இல்லை, பாலோ இல்லை வேறு எந்த ஆக்சசரிஸும் இல்லை. வெறும் பேட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது கூட சேலுக்கு இருந்தது. அண்ட் இந்த காம்பஸ் பாருங்களேன், ஒரு ட்ரக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மவுண்டிங் ட்ரெக்கிங் போகிறது, இவங்கெல்லாம் ஒரு ப்ரீமியம் கண்டிஷனாகவே இருந்தது. எப்படியும் வந்து எப்படி தூக்கி போட்டாலும் டேமேஜ் ஆகாதுன்ற மாதிரி ஒரு மெட்டல் என்க்ளோஷரில் இருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இது. அண்டு சர்ப்ரைஸாக வந்து இந்த வாரம் ஒரு பாக்ஸ் பீஸில் ஒரு வேல்வு பார்க்க முடிஞ்சுது. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. பரவாயில்ல, பாக்ஸ் டைப்லேயும் இப்போவும் வேல்வ் வந்துட்டுருக்குன்ட்டு. இது வந்து ECH81 ஆசிலேட்டர் மிக்சர்னு நினைக்கிறேன் வேல்வு. ஸோ இது வந்து பரவாயில்லையே, இதை உள்ள ஒரிஜினல் இருக்கான்னு பார்த்தேன். ஒரிஜினல் பீஸாகவே இருந்தது. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஏன்னா வந்து பாக்ஸ் எல்லாம் இப்போ வருதான்றதே டவுட்டாக இருக்குது. ஒரு புது பீஸாக பார்க்குறது வந்து சர்ப்ரைசிங் தான். பட் அவர்கிட்ட கேட்டேன், இது என்னங்க ப்ரைஸ் எல்லாம் என்ன வரும், என்ன ஒரு ஈச் பீஸ் வந்து 300ன்ற மாதிரி சொன்னார். என்னடா ஈச் பீஸ் என்ன இப்போ நிறையா இருக்கான்னு கேட்டால் அவர் உள்ளேருந்து எடுத்து நிறைய அடுக்கி வச்சார். பாருங்கள், இதில் வந்து 1 முல்லட் இருந்தது, மற்ற எல்லாம் வந்து இந்தியன் மேக் மாதிரி தான் இருந்தது. அண்ட் நிறைய இதில் எல்லாமே செக் பண்ணி கண்டிஷனும் அதில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு டெஸ்டட் இது மாதிரி இருந்தனால சரி வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் இது வந்து இங்கிலாந்து பீரியடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. இது வந்து அலாரம் இதுன்னு நினைக்கிறேன், காலிங் பெல்க்கு யூஸ் பண்ணுற ஸ்விட்சுன்னு நினைக்கிறேன். ப்ளக் பாயிண்ட்டு, பல்ப் ஹோல்டரு இதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அண்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து புது கேசட்டில் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். சரி, அதனால் அவருக்கு வந்து ஒரு சீல்டு கேசட் ஒன்று வாங்கணும், 90 மினிட்ஸு. ஸோ சாங்ஸ் அவர் லிஸ்ட் அனுப்பிச்சி கொடுத்தாருன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். அண்ட் இந்த சிம்னி பாருங்களேன், டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரெகுலர் சிம்னிலேருந்து. இது வந்து பிராண்ட் என்ன டைப்புன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் வந்து நம்மளுக்கு மாட்டலை. சப்போஸ் யாருக்காவது ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சிம்னின்ட்டு, ஏதாவது ரயில்வேஸில் யூஸ் பண்ணதா இல்லை வீட்டில் யூஸ் பண்ண மாதிரி சிம்னியான்னு தெரியல. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேப் டெக் ஒன்று பார்க்க முடிஞ்சுது, டேப் ரிகார்டரோ ஆல் இன் ஒன் டைப்பில். அண்ட் டெலஸ்கோப் ஒன்று பார்த்தோங்க. இது வந்து நல்ல கண்டிஷனில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. இது எப்படியும் வெளியே வாங்கணுன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் வரும்னு நினைக்கிறேன். லென்ஸும் பார்த்தேன், லென்ஸும் ஓகே தான், கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அவுட்டரில். பட் மற்றபடி ஓகே தான். இது ஒரு டெலஸ்கோப்புன்றது தேவை தான் நம்ம வந்து ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்கு. ஸோ சாக்கெட் செட் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து அப்படியே ஃப்ரெஷ் பீஸாகவே இருந்தது, நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருந்தது, ப்ளஸ் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து புது பீஸ் தான் போல். இதுவும் செகண்ட் இது சேல்ஸ்க்கு வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இதோட வந்து நம்ம மூர் மார்க்கெட்டில் மழை இதெல்லாம் இருந்தனால வந்து சில கடையெல்லாம் பார்க்க முடியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வந்து நம்ம பல்லவர சந்தையை பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஷாப்பிங் வந்து எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ப் விசிஆர் தான் பார்க்க முடிஞ்சுது. பரவாயில்ல, விசிஆரும் வந்து மத்தியானத்து மேலேயும் சேலுக்கு வச்சுருக்காங்களே, அதாவது சேல் ஆகாமல் இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் இதெல்லாம் வந்து ஓகே தான். இந்த கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த மாடல். பட் ஒர்க் ஆச்சுன்னா நல்ல சூப்பராக இருக்கும் வீடியோ அவுட்புட் எல்லாம். அண்ட் இந்த கிளாக் மெக்கானிசம் வந்து தனியாகவே வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த பிம்பேம் பெண்டுலம் கிளாக் தான். அண்ட் இது யாரோ ஆல்ரெடி கீ கொடுத்து வச்சுருக்காங்க போல். நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை கூட எடுத்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். டயல் அண்ட் ஹேண்ட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே நம்ம வந்து இதை ஸ்டாண்டலோன் இதாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சோனி ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு 2 வாரமாக வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து நல்ல கண்டிஷனாகவே இருந்ததுங்க. ஆன் பண்ணி பார்த்தேன், பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. இது ப்ரைஸும் வந்து 500க்கு வந்து ரொம்ப சீப்பு கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ளூடூத்து சோனி பிராண்டோட ஸ்பீக்கர்ன்றதே வந்து நல்ல இது தான். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க, ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர். ஸோ இது ஐ திங்க் 2 வாரத்துலேயே எல்லாம் சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, சார்ஜிங் கேபிள்ஸு. ஸோ டைப் சியாக இருக்கட்டும், லைட்னிங் கேபிள்ஸ், ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஹெட்ஃபோன்ஸும் இருந்தது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ஏதோ ஒரு மொபைல் ஷாப்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாக்ஸு. ஹெட்ஃபோன்ஸு பாருங்கள்.
அண்ட் ஏதோ ஒரு டிவி ஷோரூமை வந்து டோட்டலாக காலி பண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த HDMI ஸ்ப்ளிட்டர், இது சிங்கிள் இன்புட் கொடுத்து மல்டிபிள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக தெரிஞ்சது இது வந்து ஏதோ ஒரு டிவி ஷோரூம்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அந்த இது செட்டாப் பாக்ஸு, பவர் ஆக்சசரிஸ், HDMI ஸ்ப்ளிட்டர் அண்ட் இது கூட எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க பாருங்களேன், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ மொத்தமாக வந்து ஒரு கடையை காலி பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் எடுத்து கூட ரீயூஸ் பண்ணுவாங்க போல். அண்ட் இது டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ எங்களுக்கு தெரியும் இது வந்து கேன் கிடையாது, ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லுவீங்க. பட் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட கிடையாது, இது ஒரு லேண்ட்லைன் ஃபோனுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதில் வந்து அந்த RJ15 போர்ட்டு பார்த்து தான் நானே வந்து கண்டுபிடிச்சேன். என்னடா இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தானே, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, ஆனால் வெயிட்டே இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தா தான் இதில் வந்து பார்த்தா கீழே வந்து அந்த டயல் நம்பர்லாம் கொடுத்துருக்கும் போது தான் ஒரு டவுட் வந்தது, என்னடா பிளேயருக்கு ஏன் அந்த டயல் நம்பர்லாம் வருதுன்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, மேலே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்லைன் ஃபோனு. பரவாயில்ல, எப்படியெல்லாம் வந்து மாடல் இருந்திருக்கு பாருங்கள். அண்ட் நிறைய வந்து இந்த மாதிரி கேபிள்ஸ் பார்த்தேங்க. இது வந்து எனக்கு ஐடியாவே இல்லை, ஒரு இன்புட் கொடுத்து இத்தனை BNC டைப் அவுட்புட் வந்து வச்சுருந்துருக்காங்க. மேபி இந்த டிவிஆருக்கு ஏதோ அந்த டைம் பழைய காலத்து டிவிஆருக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்ன்னு நினைக்கிறேன், கேபிள்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி தான் இருந்தது. இந்த கனெக்டரும் பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு அண்ட் மல்டிபிள் சாக்கெட் மாதிரி கொடுத்து நிறைய கேபிள்ஸ் பேக்காக வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் அகெயின் ஒரு ரீல் டு ரீல் பிளேயர் வந்து பார்க்க முடிஞ்சது, ஃபிலிப்ஸோடது. டிரான்சிஸ்டர் மாடல் தான், வேல்வ் டைப் கிடையாது. ஸோ பரவாயில்ல, அப்பப்போ வந்து ரீல் டு ரீலும் சேலுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம ஷாம் மியூசியம்னு பார்த்துருப்போம், அங்கே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருந்தாரு. அண்ட் இது என்ன கண்டிஷன் தெரியல. அண்ட் pH மீட்டர்னு சொல்லி ஒரு டிவைஸ் பார்த்தோங்க. ஸோ யூஸ்வலாக அந்த தண்ணியில் உள்ள pH மீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி இது ஏதாவது லேபில் யூஸ் பண்ணுற pH மீட்டரான்னு தெரியல. சப்போஸ் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மீட்டரான்னு தெரியல. அண்டு சன்செட்டும் சூப்பராக இருந்தது. இது வந்து May 1 எடுத்த ஃபுட்டேஜ் இது. ஸோ இந்த RF கன்வெர்ட்டர் வந்து கேட்குறீங்க, இது RF கன்வெர்ட்டர் ரெகுலராக பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டைப் உள்ள RF கன்வெர்ட்டரு. ஸோ அண்ட் அதிலே வந்து காம்பேக்ட் சைஸும் வந்து சிலது பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது டவுட் தாங்க. ஏன்னா நிறைய இது மெட்டல் நான் எடுத்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகாமல் தான் போயிருக்கு. ஏதாவது ஒரு சிக்னல் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து சேலுக்கும் வருது பாருங்கள். அண்டு டைம் போக போக வந்து நம்மளுக்கு கூட்டம் அதிகமாகிருச்சு, வாங்கிறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் பிச்சுக்கிட்டு போகுது, நடந்தே போக முடியாது. அண்ட் இந்த சீல்டு கேசட், சீல் வந்து லைட்டாக பிரேக் ஆகிருந்தது. இந்த கேசட் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இது வந்து ஒரு காம்பேக்ட் VHS தான், VCR கேசட் தான். பட் இது வந்து சூப்பர் VHSன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி கண்டென்ட் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆடியோவுக்கும் வந்து இது மேஜராக யூஸ் ஆகும். ஸோ சீல்டு இதிலே வந்துட்டு நம்மளுக்கு இந்த சூப்பர் VHS வந்து கொஞ்சம் ரேரான கேசட் தான், அதுவும் கிடச்சிது. அண்ட் இந்த டீசல் வந்து நான் ரொம்ப ரேருன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ வந்து ரெகுலராக ஷாப்லேயும் கிடைக்குது, இங்கேயும் பல்லவர் சந்தையிலையும் பார்க்க முடியுது. அண்ட் இதில் ஸ்பெஷல் என்னென்னா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து நம்ம பார்க்க முடியும். முன்னாடியெல்லாம் இந்த டியூரசெல்லில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும். இதில் க்ளீனாக வந்து கெப்பாசிட்டி இல்லாத மாதிரியே காமிச்சிது. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இதில் பேட்டரியில் காட்டுறது வந்து சூப்பரான ஒரு டெக்னாலஜி தான். அண்ட் வாட்சஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் காப்பி வாட்சஸ்ன்னு சொல்கிறாங்க. நண்பர் ஒருத்தர் வந்து இதில் அந்த சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கேசியோன்னு வந்ததுன்னா அது வந்து ஒரிஜினல் வாட்சுன்ற மாதிரி சொன்னார். இதில் ப்ரெஸ் பண்ணாலும் கேசியோன்னு வந்தது. ஸோ அதுலேருந்து தெரியல எப்படி வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் காப்பின்றாங்க, அந்தளவுக்கு வந்து ஃபீச்சரை ரெப்ளிகேட் பண்ணால் இதை ஒரிஜினலாகவே சொல்லிட்டு போயிடலாமே. ஸோ இந்த மாதிரி ரெப்ளிகா இதுவும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் போஸோட ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம், ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் ஆக்சிலரி சப்போர்ட்டும் உள்ளது. அதில் ஆக்சன் போட்டு அதே ஸ்டேட்டில் அப்படியே நின்றுட்டு இருந்தது. சரி, மேபி அந்த ஒர்க்கிங் அந்த கண்டிஷன்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சான்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. ரொம்ப கூட்டம் ஓவராக இருந்தது, நடக்கவும் முடியல. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எப்படியும் ஷாப்பிங் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.